ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது 2025 இல்லை 2026 அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு. கொஞ்சம் ஒரிங்காகவே தான் இருந்துச்சு ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆக்சுவலாக மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா பிச்சை அவங்க வந்து அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டர் மேட்சை பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே, டிசப்பாயிண்டட். பட் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லேருந்து தான் நானுமே மேட்ச் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிச்சை வந்து ஐ திங்க் ரீட் பண்ணாங்களா இல்லைங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். அவங்க பிச்சு இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலை, ஒரு மாதிரி ரீஅசஸ் பண்ணலை. ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அந்த லாஸ்ட் சீசன்லேருந்து லேர்னிங் மாதிரி இந்த தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ருத்துராஜ் கைக்கோட சொல்லியிருந்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன், இப்போ இம்பாக்ட் பிளேயர்லாம் இருக்கிறனால வாட் இஸ் ரியல் பார் ஸ்கோர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. ஸோ அவங்களுக்கு பார் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது மைண்டில் கிளியராக இல்லாதனால தேவர் ஜஸ்ட் கோயிங் ஒன் வே. ஆனால் பிச்சும் பவுலர்ஸும் அதுக்கு சூட்டபுளான கண்டிஷனில் இல்லை. ஆமாம், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளவுட் கவரிங் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெயினுமே இருந்துச்சு மதியானம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போ நேச்சுரலி வந்து பால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மேபி வந்து ஃபஸ்ட்டு ஓவர் அவங்க பார்த்துட்டே வந்து ஓகே இது வந்து 200 பிச்சு கிடையாது, நம்ம வந்து ஒரு 160 180 வந்து ஈன் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் கேட்ச் பண்ணி ஆடி இருக்கலாம். எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் அவுட் ஆனது வந்து பெரிய இதுவாக தெரியல. ஏன்னா சூப்பர் பால், அந்த ஆங்கிள், லெஃப்ட் ஹேண்டர் டெலிவரி, பர்ஃபெக்ட் பால். ஸோ அது வந்து இட்ஸ் அ குட் பால், ஹி காட் அவுட் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஆனால் அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அசஸ் பண்ணி இதுதான் பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆடி இருக்கலாமோ? இல்லை, அது அவங்க ஆடலை அப்படிங்கிறத நம்ம ரியல் ரீசனாக சொல்கிறோம். அகைன் இப்போ வந்து நம்ம வந்து சிஎஸ்கே சைடு பார்க்குறோம். ஆனால் பிச்சு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாய்ஸ்சர் கண்டிஷனு மழை இருந்ததுனால. அகைன் பவுலர்ஸ் யார், ஆர்ச்சரு, ஓகேங்களா, அவர் பர்கரு, அவங்கெல்லாம் வந்து லைக் டாப் கிளாஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டானவங்க, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல தான் வந்து ரீஅசஸ் பண்ணுறதை விட்டாங்க. ஐ திங்க் பிச்சு ஒரு சைடு இருந்தாலும் ஆப்போனண்ட் யார் பவுலிங் போடுறாங்க, மேபி அந்த பிரிஜேஷ் சர்மாவை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அவர் அட்டாக் பண்ணியிருந்தா ரன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணாமல் வந்து ஒன் டைமென்ஷனலாக வி வில் ஜஸ்ட் லைக் ட்ரீட் திஸ் அஸ் அ ஃப்ளாட் பிச் லைக் எனிதர் பவுலிங் அட்டாக், வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் 200 220 அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இந்த மேட்ச்சில் பார்க்குறேன். ஓகே, டாப் ஆர்டர் நம்ம தான் வந்து தூண் போல் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். டாப் ஆர்டர் கிளிக் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அதுதான் வந்து கோர் ஸ்ட்ரென்த்தும் சிஎஸ்கேக்கு. இன்றைக்கி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆன உடனே அந்த மிடில் ஆர்டரோட வல்னரபிலிட்டி, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் எல்லா இதுலேயுமே அதான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபார் திஸ் டீம், திஸ் லைன் அப் டு வின், டாப் ஆர்டர் ஹேஸ் டு கிளிக் 19-3. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அங்கேயே வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு. தெர் வாஸ் நோ வே லைக் சிஎஸ்கே கேன் ரெக்கவர் ஃப்ரம் இட் அண்ட் ஸ்கோரை வின்னிங் ஸ்கோருங்கிற மாதிரி வர்றது இது இல்லை. ஸோ டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனது ஐ திங்க் தட் பேசிக்கலி சம்ஸ் அப் த ஓவரால் மேட்ச். ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபேனாக எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ருத்ராஜ் கைக்வாட் டு பிளே தட் ஷாட். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் அந்த ஒரு ஷாட்டை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆயுஷ் மாத்திரே ஃபர்ஸ்ட் பால் அவுட், வி நெவர் நோ, எனி அதர் டே அது வந்து க்ளவுஸில் பட்டு மேபி வந்து கீப்பருக்கு ஆன் டாப் ஆஃப் த ஹெட் போயிருக்கும். ஸோ ஐ வுட் பி லைக் டூ கிரிட்டிக்கல் ஆன் தட். பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாலுமே ஐ திங்க் ஓவர் டன் சேவ் ஃப்ரம் ஹியூமிலியேஷன் அப்படின்றது தான் ரைட் வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் 82-8 நினைக்கிறேன். ஸோ லெஸ் தென் 100 எங்கே முடிஞ்சிருமோன்னு நினச்சேன். அது போக வந்து 15-16 ஓவர்லேயே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் தி பேட்டட் டில் த எண்ட். அகைன் ஹையஸ்ட் 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபார் சிஎஸ்கே இன் ஆல் த சீசன். ஓகேங்களா, இதை வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமிலியேஷன் இல்லாமல் ஒரு 127, ஓகே, ஒரு அட்லீஸ்ட் சம்திங் டு பவுலட் அப்படிங்கிற ஸ்கோர் கொண்டு வந்தார். தட் இஸ் த ஒன்லி பாசிட்டிவ் திங் வி கேன் டேக் ஃப்ரம் திஸ் மேட்ச். ஆமாம், இன்னும் ஒரு பாசிட்டிவ் நான் ராஜஸ்தான் பக்கம் நான் சொல்லிடுறேன். ஐ திங்க் தே ஹவ் அசஸ் த கண்டிஷன். அது அவங்க ஹோம்ன்றதை வந்து அவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரிஜேஷ் சர்மா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு பிளேயர் புதுசாக ஆடினாரு, நான் திடீர்னு பார்த்தேன். அவங்க என்ன அந்த பேர்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து லாஸ்ட் 30 நாளில் பேசி நான் பார்த்ததில்ல. அவங்க வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் அவங்க வந்து கரெக்டாக ரீட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்மே வந்து பிச்சு வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கலீல் அகமதுக்குலாம் நல்லாவே வந்து பால் ஸ்விங் ஆச்சு. ஐ திங்க் அவங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சிட்டதுனால கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. ஸோ பட் இல்லை, மேட்ச் வாஸ் ஆல்ரெடி லாஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் என்ன சொல்கிற, ஒரு அஸ் அ ஃபேனாக நான் எதிர்பார்க்கறது என்னென்னா வி வாண்ட் டு கிவ் அ ஃபைட் இல்லைங்களா? ஸோ லூசிங் வில் ஆல்வேஸ் பி தர். எல்லா டீமும் லூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபைட்டே இல்லாமல் தோத்தது தான் வந்து ரொம்ப ஒரு ஃபேனாக ஆல் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக. எஸ்பெஷலி நம்ம ஆஃப்லைனில் பேசினா ஷோல்டர்ஸ் இமீடியட்டாக ட்ராப் ஆகிடுச்சு. ஃபீல்டிங்கில் வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லை. அது போக வந்து கேச்சஸ்லாம் வந்து டஃப் கேச்சஸ், ஆனால் இந்த மாதிரி லெவலில் எடுக்கணும்.
மேபி அந்த தோனியை கூட மிஸ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து கிரவுண்ட்ல இல்லாதது எனக்கு நல்லா தெரிஞ்சது. கண்டிப்பா. அதே மாதிரி வந்து நீங்க மேத்யூ ஷாட்ட வந்து எடுத்துட்டு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது வந்து நீங்க மேத்யூ ஷாட்ட வந்து போடாம இருந்தது எனக்கு வந்து ஐ மீன் நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நீங்க வந்து மேத்யூ ஷாட் போட்டிருந்தா அவர் வந்து ஹேட்ரிக் எடுத்திருப்பாரு, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருக்கும்லாம் நான் சொல்ல வரல. பட் ஐ திங்க் யூ கேன் கிவ் யுவர் செல்ஃப் அ குட் சான்ஸ் இல்லையா? அதாவது லெஃப்ட்டுக்கு. பட் ஆனா அதுக்காக தான் அவங்கள எடுத்தாங்களே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வந்து இது இல்ல அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருச்சு விக்ரம். அதுதான் ரியலா சொல்ல இல்ல போனோம்னா இல்ல அவங்க வந்து அதுதான் என்னோட பாயிண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். என்னன்னா ஓகே யூ ட்ரை யுவர் பிளான். அதாவது வந்து மேட்ச் இது பண்ணிட்டாலுமே லைக் 127 வந்து வின்னிங் ஸ்கோர் கிடையாது தான். பட் ஆனால் வந்து யூ நெவர் நோ. இனிஷியலாக வந்து ஒரு 3-4 விக்கெட் விழுந்துச்சுன்னா இல்லை 2 விக்கெட் பவர் பிளேல விளையாட்டும், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரே ஓவரில் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூ நெவர் நோ ஏன். ஸோ எப்படி வேணா போகும். இல்ல அதுதான் நம்ம அஸ் அ ஃபேனா நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு பிளான் வச்சுக்கோங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க கரெக்டா. ஸோ இல்ல ஒரு பிளான் பி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு கிளியர் பிளானே இல்ல, இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உள்ள வந்து விளையாண்ட மாதிரி இல்ல. வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் லைக் ஹிட்டிங் ரன்ஸ் அண்ட் தென் வி வில் see how the bowling goes அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லூசிங், அதுவும் ஓப்பனிங் மேட்சே வந்து எல்லா டீமும் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம எத்தனையோ சீசன் பார்த்துருக்கோம், எத்தனையோ டீம்ஸ் பார்த்துருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் தான் அதுக்கு வந்து இலக்கணமே. அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க எல்லா மேட்சும் தோத்துட்டு செகண்ட் ஹாஃபை பிடிச்சி வந்து அவங்க மேலே போவாங்க. ஸோ தட் இஸ் நாட் பாதரிங். பட் மேபி இவ்வளோ பெரிய ஒரு நெட் ரன் ரேட்டோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் பாதரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா அததான் நானும் என்ன சொல்றது, இந்த லாஸ் வந்து 2 ஃபேக்டர்ஸ் வந்துங்களா. ஒன்னு வந்து டீமுக்கு வந்து ஒரு மென்டல் ஒரு ஷாக் இருக்கும். இன்னொன்னு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து நீங்க மேல ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் இல்ல ஃபேகன்ல எல்லாம் பார்த்தோம்னா நெட் ரன் ரேட் எல்லாருக்குமே தெரியலைங்களா. ஸோ -4.17ங்கிறது இட்ஸ் நாட் அ குட் பிளேஸ் டு பிகின். இந்த மாதிரி லாஸ் இஸ் ஹார்ட் டு ரெக்கவர். பட் ஆனா அதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். எப்படி ரெக்கவர் ஆகிறாங்கிறதான் பார்க்கணும். இல்லை அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஆஃப்லைனில் கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, ஐ வுடன் பி லைக் வெரி டூ கிரிட்டிக்கல். ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து ஒரு யங் பிரிகேடு தான் வந்து இறங்கியிருக்காங்க, தட் டூ லைக் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் மகேந்திர சிங் தோனி. ஸோ திஸ் இஸ் வாட் லைக் த சிச்சுவேஷன் இஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இது வந்து 100% ருத்துராஜ் கைக்வாடோட டீம். எல்லாரும் சொல்லுவாங்க தோனி வந்து இப்படி கொடுக்குறாரு அப்படி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ருத்துராஜ் கைக்வாடோட டீம். அண்ட் அவருக்கு வந்து அவர் டீமை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியும். பட் Dhoni is always there as a think tank whenever he needs it. I think இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு I think boy should show character. I wouldn't be like very too critical. Honestly இது வந்து ஒன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவுக்கு வந்து இதில் சொன்ன மாதிரியே தான், அதாவது வந்து இது வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி, இது ஃபஸ்ட்டே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் இதை பார்ப்பேன் கண்டிப்பாக. I completely agree. Again, as a fan, I am disappointed. But நீங்க சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். ஓகேங்களா, ஸ்டில் லாங் வே டு கோ. ஐ திங்க் இந்த டீம் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு சென்னையில் வேற. ஐ ஹோப் லைக் சிஎஸ்கே வில் கம் பேக். அதை அடுத்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணி பேசலாம். ஓகே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வியூவர்ஸ், நீங்கள் வந்து இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம அன்புடனில் பஞ்சாபை சிஎஸ்கே வந்து எதிர்கொள்கிறாங்க. அந்த மேட்ச் எப்படி போகும், அந்த மேட்ச்லேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Until meet you next video, signing off, Vikram and Master. Thank you.